ஹாய்டா. ஹிடன் மேரேஜ் 3 பார்ட்லேருந்து அப்படியே பார்த்துடலாம். உங்களுக்கும் ஜேக்கிக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். தென் அதுலேருந்தே இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, அம்மா வீட்டில் பயந்து போயிருக்கீங்க. அம்மாவை ஹக் பண்ணி ஆழ்ந்துட்டே இருக்கீங்க. அப்பா டென்ஷனில் கத்திட்டே இருக்காரு. செம்ம கோவம் வருது. கொடுக்குறேன் அப்படி சொன்ன மணியும் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டாரு. தென் வேணும்னா கம்பெனி ப்ராப்பர்ட்டி அப்படி சொல்லிட்டு என்ன வேணாலும் எடுத்துக்கிட்டோம் அப்படி கூட சொல்லியிருப்பாரு. இது என்ன மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி அவர் கத்திட்டு டென்ஷனில் இல்லை 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 நான் இதை சும்மா விட போகிறதில்ல. ஷாரவா ஜொங்கு அவன் அவன் ரவுடி அவன் என் பையனுக்கு புருஷனா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் கத்திட்டே இருக்காரு. அம்மா தான் அல்லாதவன் அல்லாத எதுக்கு பல்லற இல்லைம்மா, ஏம்மா எனக்கு மதிப்பு நடக்குது, நான் நான் என்னம்மா பண்ணேன் அப்படின்னு அழுதுட்டே அம்மாவை பார்க்குறீங்க. கல்யாணம் ஏன் என்னன்னு தெரியும் இல்லம்மா, ஏம்மா யாரும்மா எதுக்கும்மா அப்படி பண்ணா அப்படின்னு அழுதுட்டு இருக்கீங்க. அம்மா ஒன்றும் இல்லைன்னு உங்களை காம் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அப்பா இல்லை நான் உன் மேலே கேஸ் கொடுக்க போகிறேன், கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போகிறேன், தெரியுதுல்ல, எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் அந்த வீடியோவை பார்த்துருப்பாங்க நியூஸில். கண்டிப்பாக மேலே கேஸ் கொடுத்தானா இவனை தூக்கி கண்டிப்பாக உள்ள வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு. அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? நீங்கள் பண்ண ப்ராப்ளம் தான் இவ்வளோ பெருசாக வந்து நிற்கிது. ஏன் தான் நீங்கள் இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணி வைக்கிறீங்கன்னு தெரியல. நான் என்னடி பண்ணேன்? அவன்கிட்ட போய் காசு வாங்காதீங்க சொன்னல. எல்லாரும் அவனை பற்றி என்னென்ன பேசுகிறாங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்லிட்டு தானே இருந்தேன். எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டு இப்போ ப்ராப்ளம் பெருசான உடனே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு இன்னும் ப்ராப்ளத்தை பெருசாக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க நான் சொல்கிற வரைக்கும் அப்படின்னு அவங்க உங்களை கூட்டிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அப்பா டென்ஷனில் அப்படியே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டாரு. இங்கே ஜங்குக்கா ரொம்ப கூலாக காரை தொடச்சிட்டு இருக்கான். போவோம் வெளில வந்தா ஜங்கு கார் எடு, ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னு காரில் போய் ஏறுறான். ஜங்குக்கும் நெக்ஸ்ட்டு கார் எடுக்கிறான். ஒருத்தன் ரொம்ப நாளாக நம்மள்ட்ட ஆட்டம் கட்டிட்டு இருக்கான்டா. கால் பண்ணுறான், எடுக்க மாட்டேன்றான், இக்னோர் பண்ணுறான். எனக்கு தெரிஞ்சு அவன் என் நம்பரை பிளாக் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்ல ஜங்குக்கும் கேட்டுட்டு அவனும் கார் ட்ரை பண்ணிட்டு யார் பார்த்தா நான் சொல்கிற இடத்துக்கு போ, அவன்கிட்ட ஒரு சில சைன்லாம் வாங்கணும், வாங்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கு. சரிப்பா போயிட்டு அவன் கதையை முடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஜங்கு சொல்லுங்கப்பா, உன் ஒய்ஃப் எங்க, இங்கே என்ன பண்ணுற? பாருங்க சொன்னீங்கன்னு கல்யாணம் பண்ண அவ்வளோதான். டேய் அப்போ அவள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்காளா? அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியா? எனக்கு தெரியாது. என்னடா உள்ளற, உனக்கு அவளுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆயிருக்கு. பா சும்மா இருங்கப்பா. இப்போ எதுவும் ஒர்க் போகணும்னு சொன்னீங்களே, எங்கே போகணும்? சொங்க காரை ஸ்டாப் பண்ண. என்னாச்சுப்பா? இங்கே தானா ஸ்டாப் பண்ணுறா சொல்கிறேன். அவனும் ஒருவா நிறுத்த இவனும் கார் விட்டு கீழே இறங்கி மொபைல் எடுத்து காதில் வைக்க ஜங்குக்கும் வந்து அவன் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். கொஞ்சம் பொறுமையா அவன் ஃபோன் பேசிட்டு காலை கட் பண்ணிட்டு ஜங்கு கிட்ட வந்து சரி கிளம்பலாமா? சரிப்பா இங்கே வரேன்னு சொன்னானா? அவன் பிளாக் பண்ணியிருக்கான்னு சொன்னீங்க, எடுத்துட்டானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கேப் கால் பண்ணியிருக்கேன். என்ன ஏன்பா நம்ம காருக்கு என்னாச்சு? இதுக்கு ஒன்றும் ஆகலை, நீ என்ன பண்ணுற? போயிட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு வர. என்னப்பா நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் கம்பல் பண்ணீங்க, நான் கல்யாணம் பண்ண அவ்வளோதான். வாய முடிஞ்சவங்க நான் சொல்கிறத கேளு. பாரு அவளுக்கு உனக்கோ கல்யாணம் ஆயிடுச்சா, நீ அவளோட புருஷன், அவள் ஒய்ஃபு உன் கூட தான் இருக்கணும். போயிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படியே சொல்ல. பா ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்லாம் இருக்கு சொன்னீங்க, இப்போ என்னப்பா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் இது கிளம்பு அப்படி சொல்ல. சரிப்பா உங்களை விட்டு போகிறேன், நான் கேபுக்கு கால் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துருச்சு கிளம்பு. ஜங்குக்கு போயிட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு அவன் காரில் ஏறி உட்கார. என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிலப்பா, பட் நீங்கள் சொன்னால் எதுவும் நான் கேட்காம இருந்ததே கிடையாது. சரி ஜங்கு அவன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து உன் வீட்டில் வச்சுக்கோ, டைம் இருக்கும்போது நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு அவன் கிளம்ப. ஜங்குக்கா டென்ஷனில் காரில் வந்து ஏறி நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வரான். டோரை தட்டுறான். அம்மா யாருன்னு தெரியாமல் டோரை ஓப்பன் பண்ண அவங்க முன்னாடி ஜங்குக்கு நிற்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்கள்? வீடியோ பார்க்கலையா அப்படி சொல்ல அம்மாவுக்கு ஞாபகம் வருது, உன் பொண்ணோட புருஷன். உன் பொண்ணுங்க, ஒரு நிமிஷம்
ஹஸ்பண்ட் ஒன்றும் வீட்டுக்கு இல்லை, வெளில போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்க, உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல சொங்க கேட்காம, உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது, புரியுதா? உன் பொண்ணு கூப்பிடு. ஒரு மாதிரி பேசுகிறான். அம்மா பார்த்துட்டே, என்ன பேசுறீங்க, தெரிஞ்சுதா பேசுறீங்களா? நான் அவளோட அம்மா. ஏய், அவளை கூப்பிடுறீ. அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வருது, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. நீங்கள் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்கள் நீஸ்லாம் ஃபோல் பண்ணிட்டு அப்படி அப்பாட்ட பேசிட்டே இருந்திருப்பீங்க. அப்பா ஏதாவது சாப்பிட்றியாடா அப்படி கேட்டிருப்பாரு. நீங்களும் சரி அப்படி தலையாடி இருப்பீங்க. அப்பா சாப்பாடு வாங்க போயிருக்காரு. ஓ, அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜிகே, நீங்கள் சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க, பார்த்துட்டான். தலை, நான் ரொம்ப பொறுமையாக பேசுகிறேன், நீங்கள் ரொம்ப ஓவர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை, அவர் உங்ககிட்ட பேசணும். பேசினதுக்கப்புறம் நீங்கள் என் பொண்ணு பார்க்கலாம். உன்னை கேட்டா கல்யாணம் பண்ணேன், உன்னை கேட்டு அவளை போய் பார்க்குறதுக்கு தள்ளுறியா, தள்ளி விட்டு போட்டா? நீங்கள் பாருங்க, நீங்கள் ரொம்ப ஓவர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அப்படின்னு பேச வரத்துக்குள்ள ஜேகே டூரை நல்லா ஓப்பன் பண்ணிட்டு அம்மாக்கும் சைடில் நகர்ந்து போகிறான். அம்மா கோவத்தில் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. திருப்பி ஜேகேவை பார்த்தா ஜேகே உங்கள் முன்னாடி நிற்கிறான். நீங்கள் ஜேகேவை பார்க்க இவ்வளோதான். அங்கேருந்து எழுந்து போகலான்னு ட்ரை பண்ண ஜேகே கையை டக்குன்னு பிடிச்சிட்டு, எங்கடி போகிற? என் கையை விடு. வீட்டுக்கு போகலாம் வா. என்ன? வீட்டுக்கு போகலாம் வாடி. என் கையை விடுன்னு சொன்னேன். கையை தட்டி விட்டுறீங்க. அவன் சாஃப்டா கூப்பிடும் போதே வந்துடும், இல்லைன்னா கட்டி தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போயிடுவேன். அம்மா அம்மா அப்படின்னு அம்மாவை கூப்பிட, அம்மா என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? அவ கையை விடுங்க. சிக்கி காதலே வாங்காம இழுத்துட்டு போறான். கையை விடு, கையை விடு, வலிக்குது அப்படின்னு கத்திட்டு இருக்க இழுத்துட்டு போயிட்டே இருக்கான். அம்மாவோ பின்னாடியே சொல்லிட்டே இருக்காங்க விடு விடுன்னு. சிக்கி காதலே வாங்காம இழுத்துட்டு போறான். நெக்ஸ்ட் கார்ல பிடிச்சி உங்களை தள்ளி டோரு க்ளோஸ் பண்ணி இந்த பக்கம் வரும்போது அகெயின் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி சிக்கி அங்கேருந்து நகர்ந்த உடனே டோர் ஓப்பன் பண்ணி கீழே இறங்க. ஐயோ, இவ சாஃப்டாக கூப்பிட்டாலாம் வரமாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஓட அவங்க முடிய பிடிச்சு, ஏன்டி இப்படி பண்ணுற? சாஃப்டாக கூப்பிட்டா வரமாட்டியா? நல்ல வலிக்குதான் கையின்னு நீங்க கத்திட்டே இருக்க. அவ ஒரு பட்டனா அவன் ஷர்ட்ல கை வச்சு ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். அம்மா என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அவன் ஒரு கையில உங்களை பிடிச்சி ஒரு கையில அவன் ஷர்ட்டை கழட்டி அகெயின் உங்க கையை அதில் கட்டி தூக்கி ஃப்ரண்ட்ல உட்கார வச்சு சீட் பெல்ட் போடுறான். அவனை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் உடம்புல அவ்வளோ டேட்டோ, பார்க்கவே ரக்கதாக இருக்கான். அவன் பேசுறது, அவன் ஹேண்டில் பண்ணுறது, அவன் ஒரு கையை பிடிச்சாதான் அவ்வளோதான் உயிரே போயிடுது. அந்த மாதிரி டைட்டாக பிடிக்கிறான். அப்பா ரவுடி ரவுடின்னு கத்திருப்பாங்க, புரியுது. இவன்கிட்ட இருந்து வெளிலவே வர முடியல. அம்மா டக்குன்னு போயிட்டு அப்பாவுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி அவன் வந்த வயனை கூப்பிட்டு போகிறான், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படிங்கிற மாதிரி கால் பண்ண அப்பாவும் ஃபோனை கட் பண்ண, நான் சீக்கிரம் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜேகே சீட் பெல்ட் போட்டு இதுக்கப்புறம் நகர்ந்தன் வையா, வாயி காலு கையின்னு எல்லாத்தையும் கட்டிட்டு அடித்து இழுத்துட்டு போவேன். சைலண்ட்டாக இருந்தா இப்படியே கூப்பிட்டு போகிறேன். டோரை டம்முன்னு சாத்திட்டு நெக்ஸ்ட்டு டயர் சீட் ஏறி உட்காந்து வண்டி எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் பயத்தில் கத்திக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் சும்மா வரையோ, காது வலிக்குது. கத்த எப்படி பண்ற? நான் உனக்கு என்ன பண்ண? என்னையே எப்படி பண்ணிருக்க? எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. சம்டோயோ எனக்கும் ஒன்று பிடிக்கல, புரியுதா? உனக்கு வீட உனக்கு தான் பிடிக்கல. என்ன பண்றது? அப்பா சொல்லிட்டானே, எது வரைக்கும் அவன் சொல்லி எதுவும் கேட்காம இருந்ததே கிடையாதான். வர வழி இல்லாம தான் நான் உனக்கு கூப்பிட்டு போறேன். கொஞ்ச நேரம் அமைதியா வந்துடும். எனக்கு விட்டு போயிடு ப்ளீஸ். ஏய், சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? என் அப்பா உன்னை கூப்பிட்டு வர சொன்னா, அதனால தான் கூப்பிட்டு போறேன். அவன் உன்னை உயிரோட கூப்பிட்டு வரணுமா இல்லை டெட் பாடியோட கூப்பிட்டு வரணும்னு சொல்லல. உன்னை போட்டு தள்ளிட்டு பணத்தை தூக்கிட்டு போய் அவன் காலில் போடுவேன். கூப்பிட்டு வர சொன்னீங்கன்னு இரிட்டேட் பண்ணா, அதனால தான் கொன்னுட்டேன்னு சொல்லுவேன். போட்டு தள்ளிட்டா இவ்வளோதான். சைலண்ட் ஆகிட்டீங்க. ஏர்போர்ட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வண்டி மூவ் பண்ணிட்டே போயிட்டுருக்கான். தேம்பி தேம்பி அழுதுகிட்டே வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு புரியுது, நல்லா வக்கையாக மாட்டிக்கிட்டோம் என் தானே. எதுவுமே பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு அவளை கூப்பிட்டு வந்து அவன் வீட்டுக்குள்ளே தள்ளிட்டு
வெளில டோரை லாக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இந்த டைம் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அம்மா கிட்ட கேட்டு அம்மா அழுதுட்டே கூப்பிட்டு போயிட்டான். கையெல்லாம் கட்டி கூப்பிட்டு போனான். இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கும் அவன் நம்ம பொண்ணுட்டு நடந்துருப்பான் போல. அவ இவ்வளவு அழுதுட்டே போனான். என்னால ஒன்றும் பண்ண முடியலங்க அப்படின்னால ஒன்றும் இல்லை நீ அழாத, அதான் சொன்னல அவன் மேலே கேஸ் கொடுக்கணும்னு, அவனை சும்மாவே விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்பா போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புறாங்க. நெக்ஸ்ட்டு ஜங்குக்கா உங்களை தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவன் யூனோக்கு கால் பண்ணுறான். பா சொன்ன மாதிரி கூட்டு வந்துட்டான், நீங்கள் எங்கே இருக்கீங்க, சேஃபா, நான் தினம் வரட்டுமா அப்படி சொல்ல அவனும் லொக்கேஷன் ஷேர் பண்ண. நெக்ஸ்ட் ஜேகே அங்கே இருக்கான். அங்கே ஒரே கலவரம் ஃபைட்டு எப்பவும் போல தான். அவனை அடிச்சு பிடுங்கி அவன்கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டி மணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டான். அவனுக்கு தேவையான இடத்துல சைன்லாம் வாங்கிக்கிட்டு இப்போது ஜங்குக்காவும் இவனும் காரில் வந்துட்டு இருக்காங்க. ஜேகே டிரைவ் பண்ணிட்டுருக்க அவன் அந்த ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிட்டே வந்துட்டுருக்கான். டே இவ்வளோ பண்ணும் இதில் கையெழுத்து வாங்காமல் விட்டுட்டுமாடா, என்னப்பா அப்படி சொல்ல பவர் டாக்குமெண்ட் மாதிரி ஒன்று காட்டி இதோ ஒன்றும் இல்லைப்பா நாளைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன், ஃப்ரீயாக விடுங்க. அவரு சிரிக்க. நெக்ஸ்ட்டு வீட்டில் இருக்காங்க. ஜேகே இந்த மணிலாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டே இருக்க. இந்த டைம் போலீஸ் வராங்க. ஹியூனுவும் ஜேகேவும் பார்க்க கூட அவங்க அப்பா இருக்காங்க. ஹியூன்போ என்ன போலீஸ் இங்கே என்ன பண்ணுறீங்க, அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் போலீஸ் சொல்ல. ஜேகே போலீஸ்ன்னு கூட பார்க்காம ஏன் அப்பாவா அரெஸ்ட் பண்றியா அப்படிங்கிற மாதிரி அவர் முன்னாடியே போலீஸ் கருவே அடிக்க வரான். ஹியூன்போ தான் டீ கொஞ்ச நேரம் கையை வச்சுட்டு சும்மா இருடா, எவ்வளவு தைரியம் இருந்தா உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்றாங்கப்பா, ஏன் முன்னாடி என்னால இப்படிப்பா கேட்டுட்டு இருக்க முடியும், பேசிக்கலாம்டா கொஞ்ச நேரம் அமைதியா இருடா அப்படின்னு ஜேகேவை காம் பண்ணி டீட்டெயிலாக சொல்லுங்க போலீஸ் என்ன அது. அப்பா என் பொண்ணு எங்க. இவனோ திரும்பி ஜேகேவை பார்த்தேன், உன் பொண்ணாட்டி எங்கடா, வீட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டல. அப்புறம் என்ன வீட்டில் தான் இருக்காங்க. வீட்டில் இருக்காங்களா, யாரை கெட்டு கூட்டு போனீங்க, யாரை கேட்கணும் மிஸ்டர் லீ, என்ன கேட்கணும், நான் அவளுடைய அப்பா. மறந்துட்டீங்களா மார்னிங் 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சுல்ல, அது ஃபோர்ஸ் பண்ணி அவளை கடத்தி என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்க. அச்சோ நீங்கள் அப்படி திங்க் பண்ணிட்டீங்களா, இல்லை அவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க, வீட்டுக்குள்ளே சொல்ல தயங்கியிருக்காங்க, அதான் இன்னைக்கு அவளுக்கு 18 ஏஜ் ஆச்சு, அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இதில் என்ன டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை பார்த்துட்டு திரும்பி ஜேகே பார்த்து ஜேகே சொல்ல நீ அவளை லவ் பண்ண தானே. ஜேகே அமைதியாக இருக்கான். சொல்லுடா. ஆமாம் நான் அவளை லவ் பண்ணேன். சிம்பிள். பொய் அவள் உன் கூட வரக்கூடாதுன்னு நீ பண்ணதானு நினச்சி வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்தா. என் வீட்டை பூந்து நீ வெளியே தூக்கிட்டு வந்திருக்க என் பொண்ணு, ஒழுங்கு மரியாதை அவளை கொடுத்துருங்க, நீங்கள் பண்ணதுக்கு பேர் கல்யாணமே கிடையாது. மிஸ்டர் லீ இங்கே பாருங்க, இப்படி பேச வேணாம் அப்படின்னு இவங்க உங்கள் அப்பா ஷோல்டரில் கை வைக்க அவரு தட்டி விட. நெக்ஸ்ட் ஜேகே உங்கள் அப்பா ஷர்ட்டையும் பிடிச்சிட்டான். டீ யாரா டேஷ் நீ, என் அப்பாவுக்கு தட்டி விடுறிய நீ, அவ்வளோ திமிரா உனக்கு அப்படின்னு அடிக்கிறதுக்கு அவன் கையை தூக்க. நெக்ஸ்ட் இவங்க என்னடா பண்ணிருக்க, கொஞ்ச நேரம் சும்மா இருடா. சாரி போலீஸ். அப்புறம் இல்லை சாரி, அவனுக்கு என் மேலே ரொம்ப பாசம் அதிகம், அதனால தான் அவன் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கான். என்ன கர்மம் வேணாலும் பண்ணிட்டு போங்க, என் பொண்ணு என்கிட்ட வரணும், அதுக்கு காரணம் இவங்க தான், இவங்க 2 பேரையும் தூக்கி உள்ளே போடுங்க. பார்த்தீங்களா போலீஸ் உங்கள் முன்னாடி என்னை அடிக்க வரான் இவன், அப்போ என் பொண்ணு என்னென்னலாம் பண்ணியிருப்பான் அப்படி சொல்ல. போலீஸும் சைலண்டாக பார்த்துட்டே இருக்காங்க. ஆல்ரெடி 1 டே டைம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்தோ க்ரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆளுங்களும் வந்துருச்சு. திரும்பி பார்த்தா அந்த டிபார்ட்மெண்ட் ஆள்லாம் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே வர. அப்பா அந்த போலீஸும் பார்க்குறாங்க. அவங்க இவங்க நீங்கள் சொன்ன 1 டே முடிஞ்சிருச்சா, இப்போ அந்த ஒயன் எங்களுக்கு வேணும் அப்படி சொல்ல. அப்பா திரும்பி பார்க்குறாரு, ஏன் பொண்ணு எதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படி சொல்ல. அந்த போலீஸும் பார்த்து ஓ மிஸ்டர் லீ நீங்கள் தானே, ஆமாம் உங்கள் பொண்ணு தானே ஒயன். ஆமாம் சார், ஓகே இந்த கேஸ் எங்ககிட்ட தான் இருக்கு, நாங்கள் தான் டீல் பண்ணிட்டுருக்கோம் அப்படி சொல்ல. அப்பாவை சிரிச்சுட்டு இவங்க தான் 2 பேரும் எதுவும் பண்ணிட்டாங்க, நான் வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், என் பொண்ணு வீடு பொண்ணு தூக்கிட்டு வந்தாங்க, வீட்டுக்கு வந்துட்டாளா, அது மட்டும் இல்லை கல்யாணம் பண்ணுறதா சொல்லி எதோ பண்ணி என் பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க அப்படி சொல்ல. க்ரைம் டிபார்ட்மெண்ட் ஆளும் மேரேஜ் பண்ணிட்டீங்களா, ஓ நாளைக்கு 18 ஏஜ் ஆகுது, அதனால தான் நீங்கள் 1 டே டைம் கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி இவனும் ஷார்ட்டை பிடிக்க. அவ்வளோதான் ஜேகே கண்ட்ரோலை மீறி அந்த க்ரைம் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எல்லாரையும் அவங்க எல்லாரும் போலீஸு
அப்படி கூட பார்க்காம எல்லாரையும் தூக்கி போட்டு சாத்துன்னு சாத்துறான். அவ்வளோ தைரியம் தான் எங்க அப்பாவை ஷோட்டை பிடிப்பா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கொள்ள வெறியில எல்லாரையும் போட்டு அடிக்க. உங்க அப்பா அப்படி சைலண்டா நின்ட்டாரு. இவன் என்ன மான்ஸ்டர் மாதிரி இருக்கான் அப்படி. ஜிகேவை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அவனால. நெக்ஸ்ட் டி ஜங்குக்கா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா என்ன கேக்குறிய நீ இருப்பான் கையை இடு. எவ்வளவு தைரியம் தைரியம் இருந்தா அவன் ஷோர்ட் கலரு பிடிப்பான், அதுவும் ஏன் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி அவனை அடிக்க. ஏன்வா ஸ்டாப் பண்ணி போதும் நிறுத்துடா, சொல்ல வரது ஒரு நிமிஷம் கேளுடா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி தள்ளி விட ஜீகவும் ப்ரீட் பண்ணிட்டு அமைதி நிக்கிறான். இவன் கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிட்டான் இல்லையா. போலீஸ்லாம் வந்து அவனை கையை பின்னாடி வச்ச பேக்ல இருந்தே அவன் கையை லாக் பண்ணி போலீஸ் மேலேயே கை வைக்கிறீங்களா, அவ்வளவுதான், அவங்கள காப்பாற்றவே முடியாது. பாருங்க அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு ஒழுங்கா சொல்லிடுங்க. சரிங்க பாருங்க, தேவையில்லாத ப்ராப்ளம் வேண்டாம். அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க, உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அவ்வளவுதான். தேவையில்லாம அவனை நீங்க தான் வெறுப்பேத்துறீங்க. ஓ அதுக்கு போலீஸ் மேலேயே கை வைப்பானா, தூக்கி உள்ள போட்டு சார் இங்க பாருங்க அவன் மேல ஆக்ஷன் எடுக்க எந்த கேஸுமே இல்லையா. இதுக்கு முன்னாடி எத்தனையோ கேஸ் அவன் மேல வந்து கேன்சல் ஆயிருக்கு. பட் இது அப்படி கிடையாது, வீடியோ ஃபுட்டேஜோட மாட்டி இருக்கான். சார் நான் தான் இத்தனை வாட்டி சொல்றேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க, மேரேஜ் பண்ணிக்கினாங்க. ஓ மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அந்த போலீஸ்காரும் அவர் முதுகத்துல இருக்க அந்த பிளட்லாம் துடைச்சிட்டு உங்க அப்பாவை பார்த்து, மிஸ்டர் லீ நீங்க சொல்லுங்க, உங்க பொண்ணு அவனை லவ் பண்ணானா? இல்ல சிவன் நல்லா என் பொண்ணு ஏமாத்தி இல்ல கடத்திட்டு வந்திருக்காங்க, கிட்னாப் பண்ணிருக்காங்க. அதுவும் அவளுக்கு விருப்பமே இல்ல, ஆனாலும் இந்த பொறுக்கி அவளை கல்யாணம் பண்ணியிருக்கான். ஜிகே குலவரியில இருக்கான். அவனை ஏதாவது சொன்னா கூட அவ்வளவோ கோவமே வராது. பட் அவங்க அப்பாவை ஏதாவது சொல்ல போனா அவனுக்கு அவ்வளோ கோவம் வரும். இவனா ஏதோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜிகேவை காட்ட அவரும் சிரிச்சுட்டு ஏதோ ஒண்ணு போதாதா, ஐயோ இந்த கேஸ் போதாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பி அப்பாவை பார்த்து, கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கல்ல? கண்டிப்பா சார், 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். 2 பேரும் தூக்கி உள்ள போடுங்க. போதும் நிறுத்துங்கள்ளி, உங்க பொண்ணு என் பையனை லவ் பண்றா, ஸ்டாப் இட் யூனோ அப்படி சொல்லிட்டு போலீஸ்கார பார்த்து, அப்போதுலேருந்து இவங்க தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என் பொண்ணு இது வரைக்கும் அவனை லவ் பண்ணலன்னு சொல்லவே இல்லை. டவுட் இருந்தா என் பொண்ணை கூப்பிட்டு வர சொல்லுங்க, அவளே சொல்லுவா. அதுக்கப்புறமா நீங்க எந்த வேணாலும் ஆக்ஷன் பண்ணிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க ரெடியா இருக்கேன் அப்படி சொல்ல ஜிகேவும் சைலண்டா இருக்கான், இவனும் சைலண்டா இருக்கான். பிகாஸ் உங்கள்கிட்ட வந்து கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க, இல்லைன்னு தானே சொல்வீங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சைலண்டா இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சைலண்டா இருக்கீங்க 2 பேரும், இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்தீங்க, இப்போ வாயில வேர்ட்ஸ் வரல. அப்போ நான் சொல்றதுதான் கரெக்ட், உங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படி சொல்ல. சார் ஒரு நிமிஷம், நம்ம வந்துட்டே பேசிக்கலாம். அவ சொன்னா நீங்க கேட்பீங்கல்ல. அவனும் தலையாட்டிட்டு லீயை பார்த்து, கன்ஃபார்மா அவங்க 2 பேரும் லவ் பண்ணல? இல்ல சார், இந்த பொறுக்கி தான் சார் காலேஜ்ல இருந்து என் பொண்ணு தூக்கிட்டு வந்தான், இப்போ என் வீட்டுக்குள்ள இருந்து தூக்கிட்டு வந்திருக்கான் அப்படி சொல்ல. சரி வயனை கூட்டு வா அப்படி சொன்னான். ஜேகே வீட்டுல இருக்கான் அப்படி தெரியுது. நெக்ஸ்ட் ஜேகே வீட்டுல ஏன்போ வயன் எங்க இருக்கா, ரூம்ல, கூட்டு வாடா, இவங்ககிட்ட எல்லாம் சொல்ல 2 பேரும் லவ் பண்ணிட்டு போ கூட்டு வா, அப்பதான் இவனுங்கெல்லாம் நம்புவாங்க, இங்க இருந்து இடத்த காலி பண்ணுவானுங்க அப்படி சொல்ல. ஜேகே அங்கிருந்து போறான். கொஞ்ச நேரம் ஜேகே உங்க ஷோல்டர்ல கை போட்டு உங்களை கூப்பிட்டு வரான். நீங்க அப்பா பார்த்து திரும்பி அழுவுறீங்க. அப்பா அழுதுட்டே உங்ககிட்ட வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. வீட்டுக்கு போயிடலாம், நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிலாம் சொல்ல, நீங்களும் அப்பாவை பிடிச்சி அழுதுட்டு இருக்கீங்க. நீ ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு போலீஸும் வேலைக்கு விட்டு உங்ககிட்ட வந்து வயன் ஓகே உங்கள்கிட்ட ஒரு சின்ன கொஸ்டின்லாம் கேட்கணும். உங்க பேர் என்ன? வயன். ஓகே இப்போ நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு மட்டும் தெளிவாக ஆன்சர் பண்ணுங்க. எங்க இருக்கானே இவனை நீங்க லவ் பண்றீங்களா? அமைதியா ஜேகேவை பார்க்க ஜேகே சிரிச்சுட்டே உங்களை பார்க்குறான். அங்க பார்க்காதீங்க, என்னை பார்த்து சொல்லுங்க, உங்க விருப்பத்தோட இந்த மேரேஜ் நடந்ததா? இப்போ நீங்க ஜேகேவை பார்க்க, அப்பா வயன் என்னாச்சு பதில் சொல்லு, வீட்டுக்கு போகலாம், இவங்களை முதல்ல அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படி சொல்ல. நீங்க என் விருப்பத்தோடு தான் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆச்சு. குனிச்சுக்கிறீங்க. வயன் என்னாச்சு, என்ன பேசிட்டு இருக்க நீ?
நீ சொல்றதுக்கு அந்த மீனிங் என்னன்னு தெரியுதா? அப்ப நீ அவனை லவ் பண்ண மாதிரி அர்த்தம். இப்படிதான் உங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பாரு, தெளிவா சொல்லு. சாரிப்பா, நான் அவரை லவ் பண்ணேன். சொன்னா உங்களுக்கு பிடிக்காதுன்னு நாங்க 2 பேரும் உங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ப்பா. வயன் ஏன்னா உன்னை மிரட்டுறாங்களா? எங்க பாரு, எதுக்கும் பயப்படாத, அப்பா இருக்கா. நீ சொல்ல உங்களுக்கு தேம்பி அழ வருது. அழுதுட்டே, என்னை யாரும் எதுவும் மிரட்டலப்பா. நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்படி சொல்ல அப்பா அவளை என்ன பேசுறதுன்னே ஃபர்ஸ்ட் தெரியல. என்ன ஆச்சு வயன் உனக்கு? நீ போய் சொல்ற, எனக்கு நல்லா தெரியுது. சரி இரு, ப்ராமிஸா சொல்ல, அப்பா மேல ப்ராமிஸா அப்படின்னு பேச வர நீங்க அப்பாவை பாக்குறீங்க, கொஞ்சம் திணறீங்க. இத நோட் பண்ணு. அப்புறம் என்ன போலீஸ்கா அவளும் சொல்லிட்டான், 2 பேரும் லவ் பண்ணாங்க, கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க, இவரையும் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ் இங்க பாருங்க, இவங்க 2 பேரும் ஏதோ பண்றாங்க. என் பொண்ணு த்ரெட்டன் பண்ணி அவளை இப்படிதான் சொல்ல வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, அவள்கிட்ட இந்த உண்மையை நான் வர வைக்கிறேன். அப்பா உங்ககிட்ட வர இவன் விட்டுங்கப்பா. அவள் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம், அவ்வளவுதான்ப்பா. அப்பா இருக்கண்டா, இவனுங்க தான் எதுவும் பண்ணியிருக்காங்க, எனக்கு நல்லா புரியுது. திரும்பி அல்ல என்ன போலீஸ் அப்படின்னு நின்றுருக்கீங்க? இவங்கெல்லாம் கூட்டு போறீங்களா இல்லையா? எனக்கு டைம் ஆகுது, நான் வேற வெளில போகணும் அப்படி சொல்லிட்டு இருக்க. நெக்ஸ்ட் நீதாண்டா எல்லாத்துக்கும் காரணம். நீதான் அதான், நீ கேட்குற ப்ராப்பர்ட்டில இருந்து எல்லாமே கொடுக்குறதால சொன்னேன். என் பொண்ணு லைஃப் ஏன்டா இப்படி பண்ண? இப்படி சொல்லு, இதுல சைன் பண்ணணும், எல்லாத்தையும் சொல்லு, எல்லாத்துலயும் சைன் பண்ணி கொடுக்குறேன். சரி, இந்த கேஸ் கூட நான் கொடுக்கல, என் பொண்ணு விட்டுருங்க. அப்பா இப்பெல்லாம் பேசுறது உங்களுக்கு அவ்வளோ அலையா வருது, நீங்க அழுதுட்டே இருக்கீங்க. அவ சின்ன பொண்ணுடா, இங்க பாரு, இந்த மாதிரி மான்ஸ்டர் கிட்ட எல்லாம் அவ இருக்கக்கூடாது. ப்ளீஸ் என் பொண்ணு விட்டுருங்க. என்ன போலீஸ் இப்படியே நின்றுருக்கீங்க? இவன் என்னென்ன பேசிட்டு இருக்கான்? நீங்க சொன்னீங்க, அந்த பொண்ணு சொன்னா எதுவும் பண்ண மாட்டேன் விட்டுறதானே. அவ தொடர்ந்து எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறமும் என்ன இருக்கு உங்களுக்கு? போலீஸும் சைலண்டா தான் இருக்காங்க. 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் வந்திருப்பாங்க. நீங்க இப்படி சொல்ல அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, சைலண்டா இருக்க. என்ன பார்த்துட்டு இருக்குங்க? அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படி சொல்ல, இவங்க எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணணும்? எதுக்குன்னா என் பொண்ணு கிட்னாப் பண்ணதுக்கும் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கும் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க 2 பேரும் தான். அப்படின்னா நீ கொடுத்தா உள்ள வரணும். அப்பா அமைதியா பார்க்க, அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்ல உன்னோட சிக்னேச்சரும் இருக்கு. போலீஸ்காரே சைலண்டா பார்க்க, ஆமா இவரோட விருப்பத்தோட தான் கல்யாணமே ஆச்சு, இவரட்டும் பத்தி அப்படி சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் காட்டினா அப்பா பேரு அம்மா பேரு இருக்குமே அதுலதான். மிஸ்டர் லீ, என்ன அதெல்லாம்? அது சார் இங்க பாருங்க, என்கிட்ட வேற டாக்குமெண்ட் சொல்லிட்டு என்கிட்ட இதுல மேரேஜ் சர்டிஃபிகேட் எனக்கு சத்தியமா தெரியாது. இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியாம ஒரு டாக்குமெண்ட்ல நீங்க கையெழுத்து போட்டிருக்கீங்க. ப்ராமிஸா நான் தெரியாம தான் போட்டேன். எங்களை இது நம்ப சொல்றீங்களா? ஐயோ, இதை நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அப்பா பேசிட்டே இருக்க, வேற என்ன, இந்த கேஸ் இதுக்கப்புறம் நிக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க இருந்து இடத்த காலி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, போலீஸும் அங்கேருந்து போக அப்பாவும் போலீஸ் பின்னாடியே போறாங்க. ப்ளீஸ் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படி. உங்களை இங்க விட்டும் போக முடியல, திரும்பி பார்த்துட்டே போறாரு. ஜேகே உங்களை பார்த்து சிரிச்சுட்டே, மேலே போந்தா மாதிரி போந்தாத்தி அப்படின்னு உங்க கையை பிடிச்சி எடுத்துட்டு போறான். ஏன் அப்படி சொல்லியிருப்பீங்கன்னா, ஜேகே உங்களை வெளியே கூப்பிட்டு வந்திருப்பான். அப்போ அவன் தான் அவங்ககிட்ட சொல்லியிருப்பான் இப்பெல்லாம் சொல்லணும் அப்படின்னு. அவன் உங்களை ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு, நல்ல வேலை கரெக்டா சொன்ன மாதிரி சொல்லிட்டேன். என் அப்பாவையும் அம்மாவையும் ஒன்றும் பண்ண மாட்டீங்கல்ல? உங்க ஷோல்டர்ல கை வச்ச, ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ சொல்ற பதிரி கேட்டா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ஏன்னா விட்டுருவீங்கல்ல? தாராளமாக விட்டுருவேன். ஏன்னா உன் மேலே எனக்கு துளி கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது, புரியுதா? ஜிகே அங்கேருந்து போக, இவங்க ரொம்ப பயந்துட்டேன்டா, அவன் ஏதாவது உளறி வைப்பான்னு. இப்போதைக்கு எதுவும் உளர மாட்டாப்பா, நான் தான் நல்லா சொல்லி பயம் போத்தி வச்சிருக்கனே. என்னடா சொல்ற? அவன் அப்பனையும் அம்மாவையும் போட்டு தள்ளுருவேன்ன, அதனால தான் அப்படி சொல்லியிருக்கான். அப்படியே சொல்லிட்டு கார் ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்கான். நீங்க பெட்ல உட்காந்து அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு. அம்மா வயன் எங்கங்க? வயன் கூட்டு வரந்தாலும் சொல்ல போனீங்க. சாரியா? எதுக்கு சாரி அப்படி கேட்க, அப்பா எல்லாத்தையும் சொல்ல, இல்ல இது ஏதோ இருக்கு, வயன் காரணம் இல்லாம எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. எனக்கும் இப்படிதான் தோணுது. பட் இப்படிதான் அவளை அங்கிருந்து கூப்பிட்டு வருதுன்னு கூட தெரியல.
அப்படின்னு அப்பா அமைதியாக உட்காந்துக்கிறாரு. அம்மாவும் அழுதுகிட்டே இருக்காங்க. நீங்களும் எங்கள் பெட்டில் படுத்துட்டு அழுதுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கா நார்மலா அந்த ஹியூன்வை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு அவன் என்னென்ன ஒர்க் சொல்கிறானோ எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கான். சேம் டைம் எங்கள் ஜேகேவோட அம்மா அப்பா வீட்டில், அதாவது அவனுடைய ஒரிஜினல் அம்மா அப்பா வீட்டில் அதே நியூஸ் போயிட்டுருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு உங்களை கிட்னாப் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி தானே போயிருக்கோம். இப்போது 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, தேவையில்லாமல் ரூமர் எதுவும் பார்ப்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று வருது. மேரேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அம்மா பார்த்துட்டு, பார்த்தீங்களா ஜங்குக்கா ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கான், அவன் திருந்துடுவாங்க. அப்பா இதுக்கு பின்னாடி அந்த யூனோ ஏதாவது பண்ணியிருப்பான், அவனால தான் இவன் இப்படி இருக்கான். இது லவ் பண்ணி மேரேஜ் பண்ண மாதிரி எனக்கு என்னமோ சத்தியமாக தெரியல. நேற்று வந்த மெசேஜ் ஒரு மாதிரி இருக்கு, இப்போ வருது ஒரு மாதிரி இருக்கு. உன் பையன் பண்ணாத ப்ராப்ளமே இல்லை போல. அடிதடி கொலை எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ பொண்ணுங்களை கல்யாணம் பண்ண கூட ஆரம்பிச்சிட்டான் போல. எப்பவுமே நீங்கள் அவனை திட்டிகிட்டே தாங்க இருப்பீங்க. நான் போய் அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஏதோ பண்ணி தொலை, ஏன்னா என்னை மட்டும் கூப்பிடாத அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிட அம்மாவும் உங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டோட வீட்டில் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சிக்கி உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படி தான் இருக்கு. நீங்கள் ஜங்குக்கா இவங்க வீட்டில் சாப்பிட்டுட்ருக்கான். ஜெகே சொல்லுப்பா, சாப்பிட்டு முடிச்சுட்டேன். நீ எப்போவுமே இங்கே தான் இருப்ப, இங்கே இன்னைக்கு இருக்க வேணாம், நீ கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போ. ஏன்பா, எப்பவுமே இங்கே தானே தூங்குவேன் உங்கள் பக்கத்தில். ஆமாம், பட் நீ வீட்டுக்கு போ. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா. பைத்தியம் மாதிரி வளராதரா, நீ சாப்பிட்றல, அங்கே ஒரு பொண்ணு இருக்காடா, என்னை நம்பி தான் வந்திருக்கா, அவள் சாப்பிட்ணும்ல, அமைதியாக இருக்கான். போகும்போது ஃபுட் வாங்கிட்டு போ. அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்கலப்பா. நீங்கள் கல்யாணம் பண்ண சொன்னீங்க, அவ்வளோதான், கல்யாணம் பண்ணிட்டேன். சாப்பாடு வாங்கிட்டு போகணுமா? என்னை பார்த்து டெலிவரி மேன் மாதிரி தெரியுதா? சரி, சாப்பாடு வாங்கிட்டு போ, ஏதோ இருந்துட்டு போ, ஆனால் போகும்போது சாப்பாடு வாங்கிட்டு போ அப்படி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல எடுத்து கிளம்ப ஜேகே பாத்தி சாப்பாட்டுலேருந்து எழுந்துக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு சாப்பிடவே தோணலை. நெக்ஸ்ட்டு பாரில் இருக்கான், குடிச்சிட்டு இருக்கான். அவ்வளோ கோவம், அவ்வளோ கடுப்பு, உங்களை கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படி. கையில் ஃபுட் பார்சலோட வீட்டுக்கு வரான். டோர் வெளியே இருந்து லாக் ஆகிருக்கு. கீ எங்கே இருக்கு? எங்கே வைக்கலையே, எங்கே வச்சோம் அப்படின்னு பாக்கெட் ஃபுல்லாக தேடுறான். காரில் வச்சுருக்கோம்ல அப்படின்னு அகைன் போய்ட்டு கார்லேருந்து கீ எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்து லாக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்குள்ளே வரான். நீங்கள் படுத்துட்டு இன்னுமே அழுதுகிட்டே இருக்கீங்க. என்ன கண்ணு தெரில, யாரும் ஒரு மாதிரி இருட்டாக இருக்க, லைட்டு போடல அப்படின்னு லைட்டு போடுறான். ஜேகே பேசுகிற சவுண்டுலாம் உங்களுக்கு நல்லாவே கேட்டிருக்கோம். ஜேகே வந்துட்டான், நல்லா தெரியுது. அவன் லைட்டு போட நீங்கள் எழுது உட்கார கரெக்டாக இருக்கு. வெளிச்சிட்டு தான் இருக்கியா? லைட்டு போட மாட்டேன், குடிச்சிட்டு வந்திருக்கான், நல்லா தெரியுதா? நீங்கள் அவனை பார்க்க அவன் சாப்பாடு அப்பா வாங்கிட்டு போக சொன்னார், சாப்பிடு அப்பா அவனுக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு உங்ககிட்ட தூக்கி போடுறான். எதுவுமே பேசல, அமைதியா அப்படியே உட்காந்துட்டு இருக்க அவன் பெட்டுக்கு பக்கத்தில் வரான்.